ஃபர்ஸ்ட் இடத்துல ஜவான். நூ 1148 கோடி. லியோ படம் ஏன் வந்து வசூல்ல பிக்கெஸ்ட் வசூல். பட் ஆனா ஏன் வந்து விக்ரம் அளவுக்கு வெளியே வரும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனா பசங்க ஆடியன்ஸ் வரல. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ன்ட்டு நான் பார்த்த படங்களை பத்தி பேச போறோம்ல. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சிறந்த 10 படம் இல்ல சிறந்த 20 படம். என்னோட ஒரு 2 படம் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்க்ரீன்ஸ்ல ப்ளே ஆயிருக்கு. பிவிஆர்ல ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, கமலா சினிமாஸ்ல ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. போன ஒரு வருஷம் 2023ல மட்டுமே கிட்டத்தட்ட 375 படமாவது நான் பார்த்துருக்கேங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ரொம்ப அமோகமா போகட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல வந்த படங்களை பற்றி தான் பார்க்க போறோம். தமிழ் படம் மட்டும் கிடையாது, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ன்ட்டு நான் பார்த்த படங்களை பத்தி பேச போறோம். கொஞ்சம் தெரியுங்க. ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்திருக்கேன். நாளை இயக்குனர் சீசன் 3 செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்கேன். என்னோட ஒரு 2 படம் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்க்ரீன்ஸ்ல ப்ளே ஆயிருக்கு. பிவிஆர்ல ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, கமலா சினிமாஸ்ல ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. 1-2 அவார்டு வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் வந்து என்னோட மூவிஸ், என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் சேலும் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரைடே மூவிஸ் அப்படின்ற ஒரு ட்வைலைட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனிக்கு சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி போன ஒரு வருஷம் 2023ல மட்டுமே கிட்டத்தட்ட 375 படமாவது நான் பார்த்துருக்கேங்க. வேற என்னங்க வேணும் நம்ம கமெண்ட் பண்றதுக்கு? அவ்வளோ படமா அப்படின்னு கேட்டிங்களா? ஆமாங்க, அவ்வளோ படம் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ், சினிமா இதை விட்டு என்னால் வந்து வெளியே வரவே முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு ஆட்டோபயோகிராஃபிலாம் எடுக்கிறதா இருந்தால் இதுதான் என்னோட படமாகவே இருக்கும். வாங்க போய் பார்ப்போம் என்னெல்லாம் படம் பார்த்துருக்கேன், இல்லை எவ்வளோ படம் பார்த்துருக்கேன் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் தமிழ் சினிமா. தமிழ் அண்ட் மலையாளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே நான். ஏன்னா க்ளோஸ் டு மை ஹார்ட். வளர்ந்தது பிறந்தது எல்லாமே தமிழ்நாட்டில். தமிழ் பேச ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அது பேசினாலே ஹாப்பியாக இருப்பேன். இன்னொன்று மலையாளம் கூடவே இருக்குது. அப்பா அம்மா மதர் டங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 256 தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு 2023ல். அதில் 107 படம் பார்த்துருக்கேன் நான். வாரத்துக்கு 2 படம்னு வச்சா கூட 3 படம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 16 வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 11 வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். அந்த 5 ஏன் பார்க்கல அப்படின்றது எனக்கும் தெரியல. மேபி அது வந்திருக்காது. நான் இங்கே இருக்கிற ஊரில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காமல் இருந்திருக்கும். அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கும். 247 மலையாள படத்தில் 78 மலையாள படம் பார்த்துருக்கேன். அகெயின் ரீசன் என்னென்னா நிறைய படம் இங்கே ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ்னும் போது இது எல்லாமே ஓடிடியில் தாங்க பார்த்தேன். என்னால் இங்கே வந்து தியேட்டரில் போய் பார்க்க முடியாது. ஒரே ஒரு அனுபவம், அந்த கமெண்ட்டை நான் போட்டிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். ஜெயிலர் பார்த்த அனுபவத்தை. எனக்கு அதுக்கப்புறம் நான் இங்கே படம் பார்க்கக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டேன் தியேட்டரில் போய். ஸோ ஓடிடி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சிறந்த 10 படம் இல்லை சிறந்த 20 படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச கொஞ்சம் படம். அதை லிஸ்ட் போடுறதே பெரிய கஷ்டமாக இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 40 படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் குறைக்க முடியுதா பார்க்குறேன். நான் பார்த்ததுல பிடித்ததுல கொஞ்சம் ஏன் பிடித்தது, இதில் அது ஏன் வித்தியாசமாக இருந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படங்கள். நிறைய கேள்விகள் அது மாதிரிலாம் வைக்கலான்னு இருக்கேன் இந்த இதில், இந்த வீடியோவில். என்னென்ன ஏன் ஃபிலிம் டைரக்டர்ஸ் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் தமிழ் வந்து இதை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதும். லியோ படம் ஏன் வந்து வசூலில் பிக்கெஸ்ட் வசூல். பட் ஆனால் ஏன் வந்து விக்ரம் அளவுக்கு வெளியே வரும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பசங்க ஆடியன்ஸ் வரலை அப்படின்றதுக்கும் உண்டான காரணங்களும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 78 156ன்னு சொன்னல, இதெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட அதர் லாங்குவேஜ் வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 8க்கும் மேலே பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ், வாவ்! நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைத்தியத்துக்கு ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும். அதில் வந்து உசைன் போல்ட்டு, நெய்மர், மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ, பெலேன்ற மாதிரி மூவி, ஷேன் வார்ன், டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸில் கிரிக்கெட் அழியிறது எப்படி,
அந்த மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கவுண்டே இல்லை. நான் சும்மா எண்ணி வச்சு கவுண்டில் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 18 பார்த்துருப்பேன். அதுக்கு மேலேயே கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு டென்னிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது பாருங்களேன். வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு படம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ்லயோ பிரைம்லயோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா படம் பார்க்காம நான் இல்லவே இல்லை. இனி ஏதாவது படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் உண்டு. அந்த அளவுக்கு எல்லா படத்தையும் அதில் பார்த்துருப்பேன். அது இல்லாமல் இந்த ஃபன் ஜானர்ஸில் கொஞ்சம் படம் பார்த்துருப்பேன். அதே மாதிரி நாய், அதாவது பெட்ஸு வச்சு வர எல்லா படத்தையும் பார்த்துருப்பேன். அதில் ஒரு படம் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊரில் விஜய் அந்த படம் பண்ணால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதும் நான் அந்த படம் என்ன படம்ன்றது லேட்டரில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம வந்து முதல்ல தமிழ் சினிமாலேருந்து ஆரம்பிப்போம். வசூல் ரீதியாக டாப் 10 படம் அப்படின்றதுமே பார்க்கலாம். லியோ 615 கோடி, ஜெயிலர் 607 கோடி, பொன்னியின் செல்வன் 2 345 கோடி, வாரிசு 310 கோடி, துணிவு 190 கோடி, வாத்தி 118 கோடி, மார்க் ஆண்டனி 110 கோடி, மாவீரன் 89 கோடி, மாமன்னன் 75 கோடி, போர் தொழில் 50 கோடி. இவ்வளோதான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் அப்படின்றதுல நான் இதோட இதுவும் வந்து இதுக்கப்புறம் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோ எண்டில் பாருங்கள், கம்பேரிசன் பாருங்கள். நான் இப்போ தமிழ் படம் பேசிட்டேன்ல, இப்போ வந்து மலையாளத்தில் டாப் 10 கிராசிங் அப்படின்றது பார்ப்போம். மலையாளத்தில் வந்து டாப் 5 கிராசிங் இந்த போன வருஷத்தில் 2018 அப்படின்ற அந்த படம் 177 கோடி, 177 கோடி. ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற படம் 100 கோடி, கண்ணூர் ஸ்காட் 100 கோடி, ரோமாஞ்சம் 69.50 கோடி, நேரு அதாவது இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படம் 65 கோடி. இது எல்லாமே நான் வந்து விக்கிபீடியாலேருந்து எடுக்கிறது தான். ஸோ நான் ஹிந்தி படத்துக்கு வரேன் பாருங்க. இதே விஷயம் நான் ஹிந்தியில் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 1 செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இடத்துல ஜவான் 1148 கோடி. ஹேட்ஸ் ஆஃப், அட்லிக்கு முதல்ல ஒரு சல்யூட்டுங்க. அந்த படம் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து மேக்கிங் தான். ஒரு சில படம்லாம் வெறும் மேக்கிங்காக தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருந்தது எனக்கு. அது கதை அதெல்லாத்தையும் விட்டுருங்க, மேக்கிங் சூப்பர், அது போதும். ஸோ பத்தானில் அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் பத்தான் 1050 கோடி. ஓகே, மூணாவது இடத்துல அனிமல் 887.69 crores, கதா 2 691.08 crores, டைகர் 3 466.63 crores. இப்போ நம்ம திரும்ப தமிழுக்கு போவோமா? தமிழில் முதல்ல இருந்தது என்னது? லியோ 615 crores. அதாவது இப்போ தமிழ் சினிமா இந்திய சினிமாவோட வந்து உட்கார்ந்துருச்சுன்னா முதல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா லியோவே இங்கே வந்து 5வது இடத்துல தான் வருது. ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அந்தந்த லாங்குவேஜுக்கு வந்து ஒரு 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 தனித்துவம் இருக்குங்க. அதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கணும் அப்படின்றது. நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 இன்டர்வியூ கேட்டேன். ஒன்று வந்து பிருத்விராஜ் சொல்கிறது. பிருத்விராஜ் வந்து முன்னாடி ஒரு மீட்டில் வந்து சொல்லியிருப்பார், இது மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியும் இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டை நோக்கி ஓடணும் அப்படின்ற மாதிரி அவரே கிட்டத்தட்ட சொல்லியிருப்பார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டான இதில் வந்து அதுலேயும் அவர் சொல்லியிருப்பார், மலையாளம் இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸ்கிரிப்டு, ஒரு அந்த நார்மல் காமன் மேனோட லைஃபு, அதுலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை, அதுதான் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவில் முருகதாஸ் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இது வந்து நம்ம அந்த கிராமீண டச் இந்த மலையாள சினிமா மாதிரி ஏன் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் பதில் சூப்பராக சொல்லியிருப்பார். ஆக்டர்ஸை வந்து இங்கே குத்தமே சொல்ல முடியாது, ஆக்டர்ஸ்னால இது பண்ண முடியாமல் போகலை. இன்ஃபேக்ட் இது வந்து டைரக்டர்ஸ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. டைரக்டர்ஸ் மேலே தான் இந்த தப்பு இருக்குது. ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தா, ஒரு பாரதி ராஜாவோ ஒரு மகேந்திரன் சாரோ, ஸோ அவங்கள மாதிரி கிராமீணமான படம், அதாவது வில்லேஜ் ஓரியன்ட் மூவி, வில்லேஜை சுற்றி நடக்கிறது, இல்லை சிட்டிலேயே இருந்தாலும் ஒரு காமன் மேனுக்கு நடக்கிற விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லியோ எடுத்துக்கிட்டோன்னா, கன்னு எத்தனை எத்தனை ஒரு 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 ஊரில் எத்தனை பேருங்க இந்த கன்னு கின்னெல்லாம் பார்த்துருவோம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் அப்படின்னா சம்திங் லைக் கிடா, ஓகேங்களா, சம்திங் லைக் ஒரு எறும்பு. ஸோ இந்த மாதிரி படத்தில் பற்றி நான் பேசுகிறேன். நான் அதுதான் நிறைய நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன்.
பார்க்க வேண்டிய ஒரு படங்களா இருந்தது 2023 அப்படின்றத தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் அவர் சூப்பராக சொல்லியிருப்பார், இது வந்து டைரக்டர்ஸ் ஃபால்ட் தான் வந்து இப்படி இதை நோக்கி அவங்க ஓடினது. ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து இத்தனைக்கும் நம்ம ஊரில் வந்து அதிகமான டைரக்டர்ஸ் வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்க வந்து அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் அது கவனிச்சாலும் சரி, 2 விஷயங்கள் கற்பழிப்பு, அது வந்து குட்டீஸுங்க, அதாவது யூனோ கிட்ஸ் ரேப், ட்ரக்ஸு, கன்ஸு, அப்புறம் காஸ்ட், இது 4ம் இல்லாமல் தமிழ் சினிமாவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. எனக்கு என்னமோ இது 4ம் இல்லாமல் ஒரு படம் வந்துச்சுனாலே வாவ் சூப்பர், ஏதோ ஒன்று இருக்குது இந்த படத்தில், ஏதோ ஒன்று புதுசாக இந்த இந்த டைரக்டர் ட்ரை பண்ணுறாரே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நீங்கள் எதை எடுத்தாலும் இந்த 4க்குள்ளே போய் சுற்றி உட்காந்துக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அதனால தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் கவனிச்சிங்கன்னா குட் நைட்டோ, தாதாவோ, அயோத்தியோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான, அயோத்தியில் எல்லாம் சுற்றி சுற்றி கடைசியில் ஒரு காஸ்ட்டை கொண்டு போய் வச்சிருவாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ஃபீல் ஆனது வந்து இது டே டே டு டே பேசிஸில் நம்ம பார்க்குறதோ நினைக்கிறதோ யூனோ நடக்கிறது தான் வருது அப்படின்னு.